ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ராக்லி சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ப்ராக்லியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டிப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். ஸோ இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ண ப்ராக்லியை வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் போகும். ஒரு 13 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்லினா என்னென்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் விசிட் பண்ணும்போது நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு இதோட டேஸ்ட்டு. நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் ப்ராக்லியை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே போட்டு எடுத்துருங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும் ப்ராக்லி. ஸோ இப்போ எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்ல, அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் ஒரு 5லேருந்து 6 பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறது தான். ஸோ இப்போ ஒரு போர்ஷன் ப்ராக்லியை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். ஒரு போர்ஷனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு வெஜிடபிள் சூப் பண்ணாலும் அந்த வெஜிடபிள் எடுத்து சாப்பிட்டுட்டு சூப் குடித்தா தான் வந்து சூப் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இது என்னோடய ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஆற வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போது இந்த பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 5லேருந்து 6 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பட்டரும் பூண்டும் தான் சூப்புக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ப்ராக்கலி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மல்லித்தழை மிளகுத்தூள் தூவி சர்வ் பண்ணிவிடுங்க. போன வாட்டி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கொட்டாச்சி புட்டு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு. திருவாதிரை களி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திருவாதிரை களியில் பாசிப்பருப்பு, நெய், முந்திரி பருப்பு இது எல்லாமே சேர்ப்பாங்க. பட் நான் ஷேர் பண்ணது வந்து வெறும் அரிசியும் வெல்லமும் வச்சுமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. இது 90s கிட்ஸ் ஃபேவரட் ஸ்நாக்கு. பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ஸோ எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இதை நல்லா கொதிச்சிருச்சு. இது கொதிச்சதுக்கு பிறகு இதில் மல்லித்தழை, மிளகுத்தூள் அதெல்லாம் தூவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.